அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையின் பிரகாரம் இந்த வருஷம் உம்ரா செய்யக்கூடாதுன்ட்டு மக்கத்து குறைஷிகள் சொல்லிட்டாங்க. நீங்கள் திரும்பி போயிடுங்க, அடுத்த வருஷம் வந்து நீங்கள் உம்ரா பண்ணீங்கன்ட்டு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோட வந்த 1400 சஹாபாக்கள் கிட்டேயும் எல்லாத்தையும் உங்களுடைய எஹராமை கலைச்சிடுங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, முடியை வெட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு சஹாபியும் கேட்கல. எந்த அளவுக்கு 3 தடவை சொன்னாங்களாம், 3 தடவை கேட்கலையா. சல்லாசத்துக்கு ரொம்ப கவலையாயிட்டு தன்னுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட போய் சொல்றாங்க, உம்மு சலமா, என்ன இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளோ பாசமா இருந்தாங்க, இப்போ என்னுடைய பேச்சை கேட்கலையே. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இவங்களுக்கு உங்க மேல கோபம் இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு அவங்க ஒருபோதும் மாறு செய்ய மாட்டாங்க யா ரசூலல்லாஹ். உங்களை இந்த மக்கத்து குறைஷிகள் உம்ரா செய்யாம தடுத்து நிறுத்துறாங்களே, இது அவங்களுக்கு பிடிக்கல யா ரசூலல்லாஹ். நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க, எஹராம கலைச்சிட்டு நீங்க நார்மல் ட்ரெஸ்ஸை போடுங்க, மொட்டை அடிச்சிங்க, நீங்க வெளியில போங்க, அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்கன்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய எஹராம கலைச்சிட்டு தன்னுடைய முடியை இறக்கிட்டு தன்னுடைய அந்த கூடாரத்தை விட்டு வெளியில போறாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த 1400 சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த எஹராமை இறக்குன அந்த நிலையை பார்த்துட்டு அடுத்த ஃபியூ செகண்ட்ல எல்லாமே தன்னுடைய முடிகளை இறக்கிட்டு எஹராம கழிச்சிட்டாங்க என்பதாக வரலாறு சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது. இதுதான் ஃபீலிங்ஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டாங்க. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டாங்க. அல்லாஹ் சொல்றா, ருஹமாஉ பைனஹும், முகம்மதே, அவங்க பார்க்கறதுக்கு கடினமான மாதிரி இருப்பாங்க குஃபார்களுக்கு மத்தியில், ஆனால் முஸ்லீம்களுக்கு மத்தியில் அவங்க ருஹமாஉ பைனஹும் என்று அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ்.